இந்த பகுதியைச் சேர்ந்த சித்ரா அக்கா அவர்கள் இப்பொழுது கண்டன உரை. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்திரா நகர் பகுதியில் இந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் கொண்டு வந்து இதை முன்னெடுத்திருக்கிறீங்க. இதோட விடாதீங்க. இதை வெளியே கொண்டு வந்து பப்ளிக் பண்ணுங்கள். இந்திரா நகரில் இருக்கிற ஹிந்திக்கார பசங்களையெல்லாம் துரத்தி விடுங்க. அவங்கவுங்க வாடகைக்கு வீடு குடி விட்டுருக்கிறவங்க அவங்களே காலி பண்ணணும். நம்ம போய் சொன்னால் கூட சங்கடம் வரும். அவங்களே காலி பண்ணி இது நல்ல முறையாக கொண்டு வரணும். அந்த பையனுக்கு ஜெகதீஷுக்கு அடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க கையில் கத்தி ஊசி டிம்மர் இத்தனை கொண்டு வந்திருக்கிறாங்க. காப்பாற்றுற கிட்ட போகிறவங்களுக்கு கூட தான் அடி விழுகுது. இது என்னன்னு பார்த்து வெளியே கொண்டு வரணும். இது எல்லாரும் பெரிய இடத்துக்கும் போகணும், காதில் போகணும். அவங்களுக்கு முயற்சி எடுக்கணும். நியாயம் கிடைக்கணுங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நிச்சயமாக நியாயம் கிடைக்க நாங்கள் போராடுவோம். ஒரு 10 மணிக்கு மேலே கடைக்கு போகவே முடியல. போனோன்னா ரோட்லேயே நிற்கிறாங்க. ரோட்டில் நின்னாலுமே கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க அப்படின்னா ஜாவு ஜாவோ அப்படிங்கிறாங்க. அந்த ஜாவோன்னா எங்களுக்கு புரியல. குழந்தைங்களுக்கு பால் வாங்க முடியல. போய் நின்னோன்னா கடைக்காரங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கோடு வேர்டு வச்சுருக்காங்க. ஒரு 4 சொல்கிறாங்க அந்த பொருளுக்கு. அது கேட்டால் மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு பால் கேட்டால் அப்புறமா வாங்க அப்படிங்கிறாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு பால் வாங்க முடியல, வெளியில் வர முடியல. கேட்டால் ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தான். ஒரு வெளியில் வந்து ஒரு இது பேச முடியல, ஒரு ஃபோன் பேச முடியல. ஃபுல்லாக ட்ரௌசரோட தான் நிற்கிறாங்க. ட்ரௌசரோட நின்னா பரவாயில்ல, கடைக்கு அப்படி தான் வர்றாங்க. ஆனால் கடைக்காரங்க ஃபுல்லாக அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து வியாபாரமே ஹிந்திக்காரங்கனால தான். அவங்களுக்கு தான் முக்கியத்துவமே கொடுக்குறாங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்கறதில்ல. ஜெகதீஷுங்கிறவங்க வந்து எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணனை போட்டு அத்தனை பேர் அடிச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் விட மாட்டோம், இன்னும் போராடுவோம். இதில் மட்டும் தீர்வு கிடைக்கலன்னா இது பெரிய போராட்டம் நாங்கள் பண்ணுவோம். அதுதான். நன்றி அக்கா. அடுத்ததாக இந்திரா நகர் பகுதியை சார்ந்த சங்கீதா அவர்கள். ஹலோ, ஜெகதீஸ்வரனுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கு நாங்கள் நினச்சி பார்க்கல. எங்கள் தம்பிக்கு உண்டானது எல்லாருக்கும் இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்திக்காரங்க மெயினாக வந்து எங்கள் ஏரியாக்குள்ளே வேண்டாங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். மெயினாக வந்து எங்கள் ஹிந்திக்காரங்க வந்து வேண்டாம் எங்களுக்கு. நாங்கள் வந்து அதுக்கு நீங்கள் முடிவு வேணால் முயற்சி பண்ணுங்கள், இல்லை எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோங்க சார். அதுதான் சொல்லணும், வேறு எதுவும் இல்லைங்க. வேறெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இத்தனை நாள் அவங்கள பற்றி நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா அவங்க வந்து இருந்தாங்க, இத்தனை நாளாக பொழக்கிக்க வந்தாங்க, நாங்கள் எதுவுமே பேசாமல் இருந்தோம். ஆனால் வந்து இப்போ வந்து எங்கள் பசங்களே கை வச்சுட்டாங்க. இன்னும் வந்து விடுற மாதிரி இல்லை. எங்கள் தம்பிகளை வந்து கை வச்சுட்டாங்க. இன்னும் வந்து இன்னைக்கு இவனுக்கு நடந்தது நாளைக்கு எத்தனை பேருக்கு வேணால் நடக்கும். ஆனால் வந்து அது வந்து விடமாட்டோம் நாங்கள். அவ்வளோதான். ஏற்பாடு செய்த நாம் தமிழர் கட்சிக்கும் மற்றும் நமது பாண்டிய நகர் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்திரா நகர் சேர்ந்த அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் இந்த கூட்டத்தில் ஜெகதீஷ்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். இப்போ என்னென்னா, இப்போ வர போன திங்கட்கிழமை அன்னைக்கு அவர் சும்மா ஒரு ரோடு ஓரத்தில் சும்மா வார்த்தை பேசிட்டு கூட்டமாக நின்றதுனால ஓரமாக போய் பேசுங்கப்பான்னு சொன்ன காரணத்துக்கு அந்த ஜெகதீஷ் அவரை வந்து ரொம்ப சரமாரியான தாக்கின வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருக்கீங்க, பரவலாக பார்த்துருக்கீங்க எல்லாருமே. அது வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா கூட. அடுத்து இந்த நிகழ்வு நம்ம இப்படியே விட்டோம்னா இது வந்து யாருக்கு வேணா நடக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை இப்படியே விடக்கூடாது. நாங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கான முன்முயற்சி எடுத்து அவங்கள வந்து இங்கேருந்து குடும்பத்தோடு இல்லாதவங்க வந்து இங்கே வந்து குடியிருக்க விடக்கூடாது எங்கள் ஏரியாவில். அது போக வந்து அவங்க வந்து அநாகரிகமாக கொண்டு வந்து துணி வந்து ஒரு உருப்படியான முழு ஆடை இல்லைங்க, ஒரு அரைகுறையான ஆடையில் தான் மளிகை கடைக்கு வர்றதுலேருந்து அவங்களால தான் இந்த போதைப் பொருள் அதிகமாக வந்து இந்த பான் மசாலா சம்மந்தப்பட்ட இந்த பொருள்கள்லாம் மளிகை கடையில் அதிகமாக விற்பனையாக காரணம், முழு காரணம் கூட அவங்க தாங்க. கண்டிப்பாக வந்து இவங்களை வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே தான் ஆகணும். நம்ம ஏரியா சார்பாக வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இங்கே வந்து ரொம்ப நாளாக தங்கியிருந்திருக்காங்க, ரேஷன் கார்டு வாக்குரிமை எல்லாத்துக்குமே அவங்க முன்பட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே அறவே நிறுத்தி அவங்கள வந்து பொழைக்க வந்த இடத்துல பொழப்ப மட்டும் தான் பார்க்கணும். இந்த மாதிரி அருவாள் எடுத்துகிட்டு வந்து வெட்டுற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் யார் கொடுத்தது? முதல்ல அந்த அருவாள் எடுத்துகிட்டு வந்து அந்த அருவாளை வந்து நீ திருப்பி மட்டும் போட்டிருந்தா இந்த ஜெகதீஷோட நிலைமை இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் பொழைக்கிறதுக்கு நாங்கள் இங்கே விட்டால் யார் எங்கே போக முடியும்? அவங்க வந்து இங்கே நாங்கள் பொழைக்கிறதுக்கு யாரும் இது வரைக்கும் அவங்கள போய் வேணுன்னு தகுந்த மாதிரி அடித்ததோ அவங்கள துன்படுத்தினதில் யாருமே கிடையாது. அவங்க வந்து இந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இப்போ வந்து கை வைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே துணிவாங்க. கண்டா பார்த்தா பெண் பிள்ளைகளுக்கு கூட அங்கே வந்து ஒரு விடுதலைகள் ரோட்டில் நடக்கிறதுக்கு அவங்க இந்த அரகுறை ஆடையினால ரொம்பவுமே எல்லாமே பெண் மக்கள் எல்லாருமே சிரமப்படுறாங்க.
அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இதோடு விடாமல் அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டு போய் இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக வேணுங்கிற முறையில் கேட்டு எங்கள் பகுதியின் சார்பாகவும் எங்கள் இந்திரா நகர் அணி பெண் மக்கள் இளைஞர்கள் அனைத்து கட்சி சார்பாகவும் இந்த கூட்டத்தில் கலந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்கும் நன்றியை தெரிவித்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. என் பேர் சந்தானலட்சுமி, இந்திரா நகர் பகுதியிலிருந்து வந்திருக்கேங்க. இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம். வந்தவங்க எல்லாம் இங்க வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம தமிழர்களுக்கு எங்க இருக்கிற வாழ்க்கை? இங்க எல்லா வடநாட்டுக்காரங்களும் இங்க வந்துட்டு செருப்பு கடை, துணி கடை, எல்லா கடையும் வச்சுட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழர்களான நம்மளுக்கு எங்கெங்க இருக்க வேலை வாய்ப்பு? எங்கேயுமே கிடையாது. எங்க போறோம், எங்க சம்பாதிக்கிறோம், எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட வடநாட்டவங்க நம்ம இந்த மண்ணை விட்டு துரத்தணும். அதுக்காக தான் இந்த போராட்டமே. நன்றி. இங்கே வந்திருக்கிற அனைத்து தாய் தமிழ் உறவுக்கும் வணக்கம். என்னுடைய ஊர் வந்து திருப்பூரே கிடையாது. நான் வந்து திருப்பத்தூர். நான் ஏன் இங்கே வந்து பேசணும்னு வந்திருக்கேன்? திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்? இங்கே வந்து என் சொந்தக்காரங்களை யாரும் கை வைக்க கிடையாது. இங்கே தமிழினத்தர் பேர் ஒருத்தர் மேலே கை வச்சுருக்காங்க. அதுக்கோசம் வந்திருக்கேன். இன்றைக்கி சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் நடக்காத விஷயங்களே கிடையாது. 1.5 கோடி பேர் மக்கள் உள்ளே வந்துட்டாங்க. வடநாட்டுக்காரங்க ஓட்டுரிமை கொடுத்துருக்கீங்க, குடும்ப அட்டை கொடுத்துருக்கீங்க. இதையே வந்து 3 சீட்டு 4 சீட்டுன்னு ஒரு பிரச்சனை, ஒரு எம்எல்ஏ சீட்டு பிடிச்சிட்டாங்களாம். இன்னும் இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக போகும்? இன்றைக்கி சாதாரணமாக தெருவில் கை வைக்கிறவன் நாளைக்கு வீட்டு ஏறி அடிப்பான். அன்றைக்கும் நீங்கள் வேடிக்கை பார்த்துன்னு இருப்பீங்களா? கேட்குற கேள்வி ஆதகத்தோடு இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, இந்த உயிர்மை நேயத்தோட அரசியலுக்கு வந்திருக்க பிள்ளைகள் நாங்கள் கேட்குறது ஒன்று தான். நீ வந்து ஒரு தமிழ் இனத்து மேலே யாருமே எந்த இடத்துலையும் கை வைக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இந்திக்காரங்க இல்லாத இடமே கிடையாது. ஆனாலும் எங்கேயும் தமிழ்காரங்க இந்திக்காரங்களாவ அனாவசியமாக அடித்ததாகவும் இல்லை தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை பண்ணி முன் வந்தாங்கன்னு ஒரு நியூஸும் வந்ததே கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இது வரைக்கும் திருப்பூரில் 2-3 விஷயம் நடந்துருச்சு. இனியும் இந்த திருப்பூரில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இதுக்கு இந்த அரசாங்கம், ஆட்சி அமைச்சிருக்கிற அரசாங்கம் செவிசாய்க்கணும். இனி திருப்பூரில் இருக்கிற மக்களுக்கு இங்கே இருக்கிற பாதுகாப்பு கட்டாயமாக கொடுக்கணும். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ரேஷன் கார்டு எத்தனை பேருக்கு இந்திக்காரங்களை கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேருக்கும் பறிக்கணும். அடுத்தது ஓட்டுரிமை இனி வர்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த ஊர் மக்கள் வந்து அதுக்கு வந்து துணை நிற்கணும். நீங்கள் அதிமுகவுக்கு போடுங்க, திமுகவுக்கு போடுங்க, இப்போ வந்துக்கிற தாவேகாவுக்கு போடுங்க, யாருக்கு வேணால் போடுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் வடநாட்டு இளைஞர்களுக்கு ஓட்டுரிமை சத்தியமாக நீங்கள் கொடுக்கக்கூடாது. இப்படி கொடுத்தீங்களா உங்களுக்கு சூடு சொரணை இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? காது கேட்குதுங்களா? இது இந்த நாட்டில் அவ்வளோமாக நடந்துகிட்ருக்கு. தயவு செஞ்சு ஓட்டுரிமையும் வாக்காளர் அட்டையும் 2வது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை ரத்து பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிற குடும்ப அட்டையை கூட குடும்ப அட்டையை கூட ரத்து பண்ணுங்க. இது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.